அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த ஏக இறைவனின் நல்லடியார்களே, குர்பானியின் சட்டங்கள் தொடர்பாக ஒரு சில முக்கியமான தகவல்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் குர்பானி பிராணி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு சில முக்கியமான சட்டங்கள் தொடர்பாகத்தான் தற்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். அதிலே குர்பானி பிராணியினுடைய கொம்பு உடைந்து விட்டால் என்ன செய்வது, கொம்பு உடைந்திருக்கும் பிராணியை குர்பானி கொடுக்கலாமா என்பது அதிகமான மக்களுக்கு வரக்கூடிய ஒரு சந்தேகம்தான். ஏன், பிராணியை பொறுத்த வரைக்கும் அது ஏதாவது விபத்திற்கு உள்ளாகி விடுமையானால், ஆடோ அல்லது மாடோ அல்லது வேறு ஒரு பிராணியோடு சண்டையிட்டுக் கொள்ளுமையானால், அந்த நேரத்தில் அதனுடைய கொம்பு உடைந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. கொம்பு உடைந்திருக்குமே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு குறைபாடுமே அதில் தென்படாது. இப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படி கொம்பு உடைந்திருக்கும் அந்த பிராணியை குர்பானி கொடுக்கலாமாம். மார்க்க சட்டம் இது தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சுனன் நசாயிலே 4301 செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயு லஹிய பி அல்பாஇல் உதுனி வல் கரன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதி அளவு கொம்பு உடைந்திருக்கும் பிராணியை குர்பானி கொடுப்பதை விட்டும் தடை செய்திருக்கிறார்கள் என்ற இந்த செய்தி இடம்பெறுகிறது. இந்த செய்தியை வைத்து பார்க்கும் பொழுது, ஒரு பிராணியினுடைய கொம்பு பாதி அளவுக்கு உடைந்திருக்குமே ஆனால் அதை இறைவனுடைய பாதையிலே குர்பானி கொடுப்பதை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். பாதி அளவு கொம்பு உடைந்திருப்பது அப்படின்னா என்ன? அந்த ஹதீஸினுடைய வாசகத்தை நாம் பார்க்கும் பொழுது அல்துபா என்ற வார்த்தை இடம்பெறுகிறது. இந்த வார்த்தை எதை உணர்த்துகிறது என்றால், அந்த பிராணியினுடைய தலைக்கு உட்பகுதியில் இருக்கக்கூடிய கொம்பு உடைந்து விடுமையானால், இப்போ ஒரு பிராணி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆடு அல்லது மாடு எடுத்துக்கோங்களேன், தலைக்கு வெளியவும் கொம்பு இருக்கும், தலைக்கு உட்பகுதியிலும் கொம்பு இருக்கும், உள்ளேருந்து அப்படியே முளைச்சிதான் அந்த கொம்பு வெளியே வருது. இப்படி இருக்கும் பட்சத்தில் வெளியில் வந்திருக்கக்கூடிய கொம்பு சிறிதளவு உடைந்திருக்குமே ஆனால் அதை மார்க்க அடிப்படையில் குர்பானி கொடுப்பது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்தில் அந்த கொம்பு உடைந்திருக்கக்கூடிய கொம்பு என்பது உட்பகுதி வரைக்கும் உடைந்திருக்குமே ஆனால், தலைக்கு உட்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கொம்பு வரைக்கும் உடைந்திருக்கும் என்று சொன்னால் அதை குர்பானி கொடுப்பதை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த அல்பா என்ற வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அந்த அடிப்படையில் நம்ம ஒரு பிராணி வாங்குகிறோம், அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் நன்கு கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதனுடைய கொம்பு சரியாக இருக்கிறதா, வெளிப்புறத்தில் உடைந்திருக்கிறதா அல்லது உட்பகுதியிலும் அந்த கொம்பு உடைந்திருக்கிறதா என்பதை பார்த்து நாம் வாங்கும் பொழுதுதான் மார்க் அடிப்படையில் நபிகளார் காட்டி தந்த அடிப்படையில் சரியான முறையில் ரசூலுல்லாஹ்வுடைய வழியில் நம்மளால் குர்பானி கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் குர்பானி பிராணியை வாங்கக்கூடியவர்கள் அதனுடைய கொம்பு உடைந்திருப்பதையும் நன்கு கவனிக்க வேண்டும். வெளிப்புறத்தில் உடைந்திருந்தால் பிரச்சனை இல்லையே தவிர உட்பகுதியில் உடைந்திருக்கும் பொழுது அதை குர்பானி கொடுப்பதை விட்டும் நபிகளார் தடுத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அது போன்ற பிராணிகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பதிவு செய்து கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.